வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5/5ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியிலையோ வருஷத்திலேயோ மாசத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய சமயத்துல நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி போர்ட்டல் ஓபன் ஆகும். இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த மாதிரியான நாட்களை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி வரக்கூடிய நாட்களை நாம தேவதை நாள், மேஜிக் டேன்னு கூட சொல்லலாம். அதுலயும் அந்தந்த நாளுக்கு தகுந்த பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனாலதான் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான நாட்கள்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணிருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னமுமே அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு 5/5ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் ஒரே நாள்ல நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் நிறையவே இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்துக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு, அதாவது பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 5:59 நாம எழுத வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அக்ஷய திருதிக்கான பதிவும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். தங்கம் வாங்க முடியலைன்னு ஃபீல் பண்றவங்க கூட அக்ஷய திருதி நாள்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை எழுதி அரிசி டப்பாவுக்குள்ள மறைச்சு வச்சாலே போதும். தங்கம் உங்க வீட்டுல தாறுமாறா சேர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவோட லிங்கையும் நான் எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, நோய்கள் தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு, நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு, இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் தேவைப்படும். நீங்க இந்த பரிகாரத்துக்கு கோடு போட்ட பேப்பரையும் பயன்படுத்திக்கலாம், கோடு போடாத பேப்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 5/5ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இந்த 5ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரியது. அதனால புதன் கிரகத்துக்கு உரிய கிரீன் கலரை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னைக்கு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் ஃபுல்லா நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த வகையில இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய கோல்டன் மினிட் 5:05 இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5:55 இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு பிரதோஷ காலமா இருக்கு. அதனால இந்த குறிப்பிட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். 5 மணியிலிருந்து 5:59 வரைக்கும் நமக்கு பிரதோஷ காலமும் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அந்த 5 நம்பரோட எனர்ஜியும் அதிக அளவுல இருக்கும். அதனால இந்த டைமை தவற விடாதீங்க. சப்போஸ் இந்த நேரத்தை தாண்டி தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன், நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேக்குறவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க இந்த பரிகாரத்தை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ அமைதியான இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. கஷ்டத்தை சொல்லி புலம்ப வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. சிவபெருமானின் பேர அருளால் எனக்கு பணவரவு அதிகரித்தது, அப்படி இல்லைன்னா எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த பண வரவுன்னு நான் எழுதியிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவபெருமானின் பேரருளால் எனக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எனக்கு வேலை கிடைத்தது இப்படி நீங்க எழுதலாம். பாஸ்ட் டென்ஸ், அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதிக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிவபெருமானின் பேரருளால் நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பிளாக் கலர்ல எழுதி காமிச்சிருக்கேன். நீங்க மட்டும் ஏன் பிளாக் கலர்ல எழுதிருக்கீங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. சின்ன சின்னதா எழுதும் போது பிளாக் கலர்ல எழுதினா அது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 லைன்ல உங்க வேண்டுதல் என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழே தாம்பாங்கிற ஸ்விட்ச் வேர்டை 55 டைம்ஸ் 55 முறை நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேண்டுதலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா 1 2 3 4ன்னு சொல்லி 55 வரைக்கும் 55 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தாம்பா தாம்பா தாம்பான்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த தாம்பாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இத பத்தி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். எந்த வேண்டுதலா இருந்தாலும் இந்த தாம்பாங்கிற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தி நீங்க அந்த வேண்டுதலை வைக்கும் போது இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் ஒரே பேப்பர்ல எழுதணுமா, இல்ல அந்த பேப்பருக்கு பேக் சைடு எழுதலாமா, இல்ல இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேப்பீங்க. நீங்க முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இடம் பத்தலைன்னா அந்த பேப்பருக்கு பேக் சைடுல நீங்க எழுத வேண்டாம், இன்னொரு பேப்பரை எடுத்து நீங்க எழுதிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எழுதுறதுக்கும் மந்திரங்கள் எழுதுறதுக்கும் நீங்க ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்படலாம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானின் பேரருளால் எனக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஒரே நாள்ல எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நாம இன்னைக்கு சக்தி வாய்ந்த 5 போர்ட்டல் இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறோம். அதனால நிச்சயமா எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.